வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு மட்டன் ரெசிபி தான் பார்க்க போறோம். பச்சை மிளகாய் கறி. அது வந்து காரம், மிளகாப்பொடி அந்த மாதிரி எதுவும் சேர்க்காம வெறும் பச்சை மிளகாய், வெங்காயம் மட்டும் வச்சு ஒரு டேஸ்டியா பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு நான் 1 கிலோ மட்டன் கழுவி எடுத்து குக்கர்ல சேர்த்துருக்கேன். அதுக்கு வெங்காயம் வந்து 1 கிலோ மட்டன்னா நம்ம கிரேவி நிறையா வேணுன்றவங்க கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 350 கிராம் வெங்காயம் உரிச்சு ரெண்டு ரெண்டா நறுக்கி வச்சிருக்கிறேன். அதுக்கு ஒரு 10 12 மிளகாய், பெரிய மிளகாயா இருக்கிறதுனால நாங்கள் காரம் நல்லா சேர்ப்போம். 12 மிளகாயை நேர ரெண்டா இதே மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேண்டும்னா குறைச்சி போட்டுக்கோங்க. இல்லை நல்லா நிறைய போட்டால் தான் வெங்காயத்துக்கு அந்த மட்டனுக்கும் சரியாக வரும். நல்ல காரமாக பார்த்து போட்டுக்கோங்க, அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல. இப்போ நம்ம குக்கர்லேயே வெங்காயம், பச்சை மிளகாயை சேர்க்குறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு 1 கிலோ மட்டனுக்கு உப்பு சேர்த்து போட்டுக்கிறோம். அதுக்கு அரிசி கழுவின கழுநீர் வந்து அதுக்கு மெயினாக நாங்கள் ஊற்றுவோம். இது 2வது கழுனியில் புறாவும் இல்லாமல் அடியில் கொஞ்சம் திக்காக இருக்குமே, மேலாப்பில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அடியில் ஓரளவுக்கு நம்ம கறி வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி, குக்கரில் எவ்வளோ ஊற்றினா நமக்கு வேகும் தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு அந்த கழனியை ஊற்றிட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலே எண்ணெய், நல்லெண்ணெய் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 5-6 ஸ்பூன், கொஞ்சம் பெரிய கரண்டி மாதிரி தான் இருக்கும், அதில் சேர்த்துருக்கேன். அது சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுருவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு நல்லா எல்லாம் கறி நல்லா சாஃப்டான கறி சீக்கிரம் நமக்கு பார்த்தாலே தெரியும். அப்படி கறினா விசில் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். அவங்கவுங்க குக்கர் வந்து பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் எத்தனை விசிலில் வேகுன்றது. இப்போ இந்த குக்கர் வந்து புது குக்கர், சீக்கிரமாக வெந்துடுது கொஞ்சம். அதனால ஒரு 5-6 விசில் விடலாம்னு வச்சுருக்கேன். பார்ப்போம், அதுக்கப்புறம் வேகலைன்னா நம்ம திரும்ப வச்சுக்கலாம். விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் ரிலீஸ் ஆகவும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணுறோம், கிளறி விட்டுக்குவோம், எல்லா பக்கமும் கிளறி பார்ப்போம். கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால் தண்ணி வற்றுற வரைக்கும் கொஞ்சம் கிரேவியாக வர வரைக்கும் எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டோம்னா அந்த வெங்காயம்லாம் நல்லா கரைஞ்சிரும், கிரேவியாக வந்துடும். எல்லா பக்கம் ஒரே மாதிரி இது பண்ணோம்னா இந்த கிரேவி தொக்கு மாதிரி நல்லா வரும். அப்படி பக்குவத்தில் எண்ணெய் விட்டு அது வரும் சுற்றியும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு குழம்புக்கும் பச்சை மிளகா கறிக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்கும். நாங்கள் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு, நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு பச்சை மிளகா கறியும் வச்சு சாப்பிட்டோம். நீங்களே இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.